திமுக திவாலாகி போச்சுங்க. இந்த ஆட்சி ஒழிஞ்சு போச்சு. இந்த ஆட்சி திருப்பி வராது மட்டும் இல்ல, இந்த ஆட்சி போச்சுன்னா இவங்க எல்லாம் சிறையில தான் இருப்பாங்க. இந்த கொள்ளை கூட்டம் ஏற்கனவே வேற எதுவும் விஷயங்கள மறைக்கிறதுக்காக ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸ் இந்த ஒரு டைவர்ஷனே இல்லைங்க. நீங்க ஒண்ணுமே இல்ல. இந்த அரசாங்கம் ஆட்சியில இந்த இறங்குச்சுன்னா ஸ்டாலினோ இல்ல உதயநிதியோ தமிழ்நாட்டில் இருப்பாங்களா, இந்தியாவில் இருப்பாங்களான்னு பாருங்க. அவங்க இப்பவே ஏற்கனவே செட்டில்டு. எல்லாம் துபாயில செட்டில் ஆயிட்டாங்க. துபாயில் போய் அவங்கள உதயநிதி அவங்களுடைய தேவையானவங்கெல்லாம் கொண்டு போய் அங்கே இப்போ செட்டில் பண்ணிட்டு வந்துட்டாரு. அவங்க சொன்னாங்க கேரஸ் நடக்குதுன்னா அப்போ அங்கே என்ன பண்ணி வச்சிருப்பாரு. இன்னைக்கு அவங்க வந்து பொழுதுபோக்காக தான் இங்கே வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களே தவிர உதயநிதிக்கு வந்து இருப்பிடம் துபாய் ஆகி போச்சு. இந்த நிலையில இவங்க வந்து இன்னைக்கு உதயநிதி நவோ வீராதி வீரன் போல சூராதி சூரன் ஒரு நாட்டில் எதையும் எதிர்கொள்கின்ற மனநிலை இல்லாத ஒருத்தர் இன்னைக்கு வந்து என்னவோ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் சொல்லி இதே துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து விழுப்புரத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ரொம்ப தரக்குறைவா விமர்சிச்சா பார்க்க முடியுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவரை ஒரு இவ்வளவு தரக்குறைவா விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? இப்போ சாதாரணமா தமிழர்களுடைய மரபு வீரம் செறிந்த மரபு. ஒரு போர்க்களத்தில் போனால் கூட தனக்கு சமமான நிகரான தன்னை விட வீரமான ஒருத்தரோட போடுறத பெருமையாக கருதுவோம். இது வந்து ஒரு நாகரிகன்னா என்னன்னே தெரியாத ஒரு சொன்னதை எதையும் செய்யணுன்ற எண்ணம் இல்லாத ஏதோ அவங்க அப்பா முதலமைச்சராக இருக்கிறதுனால இன்னைக்கு உதயநிதி எழுதி வச்சு கொடுக்கறத படிக்கிற அளவுக்காவது மேடைக்கு வராரு. இல்லைன்னா இவருக்கு என்ன தகுதி இருக்கு?